விடிகாத்தில் 4:30 மணி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஃபால்ஸுக்கு வந்து கிளம்பிட்டோம். தண்ணி வேறு பிடிக்கணுமா ரஞ்சித்தனா? பாட்டில் காரில் இருக்கும். மக்களே, காலையில் 5:30 மணி ஆச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கூக்கல் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் இந்த ரோட்டுக்குள்ளே இப்போ போயிட்டுருக்கோம். யானைக்கு இது வந்தால் நல்லா இருக்கும். என்ன ஆமாம், இதில் தானே வந்ததா? அந்த இது தெரியுதுதா? நான் கூட இந்த இதில் வரலண்ணா. பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூட இது நேற்று சாயங்காலம் வந்தது. உங்களுக்காண்டி யானை கீனை வந்துச்சுன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது. ரெண்டா பக்கமும் காடு, யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். கேட்டுக்கு இது போட்டிருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு அம்புலி குதிச்சா கூட. அம்புலியா? அம்புலினா மிருகம். நீ வீடியோலயே இரு. அப்படிலாம் ஆன் பண்ணி வச்சுட்டுலாம் எடுக்க முடியாது. கட் பண்ணாதான் அப்படிங்க. இல்லைன்னா சார்ஜ் ஃபுல்லாக போயிருந்தா போதும் கேஸ்வா. தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை இங்கே ரூம் போட்டதானே பரவாயில்ல. இதெல்லாம் பார்க்க முடியுது. பூம்பாறையில் ரூம் போட்டு கஷ்டம். மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பூம்பாறைக்கு இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நாங்கள் போகிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சன் ரைஸ் ஆக போகுது. வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. நான் ஏதோ வந்துட போகுது. நான் இறங்கண்ணா 4 இண்டிகேட்டர் போடணும் முடியும். எப்பா சும்மா நிறுத்தி வச்சுன்னா ஆப்போசிட்டில் என்னன்னா நமக்கு இன்னும் டார்க்காக தெரியுது. ஃபோனில் விடிஞ்ச மாதிரி தெரியுதுண்ணா. ஆமாம், ரொம்ப பிரைட்டாக தெரியுது. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அன்றைக்கி கொல்லிமலையில் எடுத்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கலாம். மக்களே, பூம்பாறை வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம். கொடைக்கானலில் மணின்னா 6 ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சன் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. சன் ரைஸ் ஆகலை, தப்பாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. பூமி தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ வியூ வந்து வரப்போகுது. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணல, கிளம்ப போகிறோம். ஏன்னா நாங்கள் என்ன பூம்பாறை போயிட்டு கீழே தூத்தூர் ஃபால்ஸ், அதாவது கூக்கல் ஃபால்ஸ்க்கு போகணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா பழனி மலை வியூ பாயிண்ட்டுன்னு இங்கே இருக்குது. சூப்பரான காட்சி. இது வந்து எப்படி சொல்கிறது, ரம்மியமான காட்சி. ஃபுல்லாக சன்ரைஸ் ஆகுறது. கீழே அந்த பாட்டு கீழே பாட்டு இங்கே கேட்குது. முருகன் பாட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பழனியும் நான் முருகன்ட்டேன். சரி, அதெல்லாம் இல்லை. பூம்பாறைக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. வியூ வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இன்னும் மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் ஆகும்போதெல்லாம் வந்துட்டு வேறு லெவல் வந்து நமக்கு வியூ கிடைக்கும். ஸோ அதை நம்ம வரும்போது கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்ப இந்த ரூட்டில் தான் வரணும். ஸோ அதை வந்து நம்ம வரும்போது கவர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இருந்தோம்னா இந்த இடம் ஆமாம், செம்மையாக தெரியும். ஆனால் 1/2 மணி நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணோம். அங்கே போகணுமேண்ணா. இன்னும் வரும்போது பார்த்துக்கலாமா? கேஸ் முன்னாடி போ. நீ முன்னாடி போனா தெரியுதுன்னு பார்க்கலாம். நடந்து போங்க அப்படியே. இருமுடி கட்டா ஐயப்பன் பாட்டு ஓடுது. மக்களே, குட் மார்னிங். நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? பூம்பாறையில் வந்து இருக்கேன். பூம்பாறையில் இருக்கேன். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் இருக்குல்ல, சன்ரைஸு, அந்த மேகம், அதெல்லாம் வந்து பயங்கரமான காட்சி. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூம்பாறை, அந்த வில்லேஜு, அதெல்லாம் வந்து சும்மா பயங்கர வியூவாக இருக்குது. இந்த இயற்கை குருவிகள் சத்தம், பறவைகள் எல்லாமே சும்மா ஒரு அப்படியே இயற்கையினுடைய படைப்பு, அந்த அற்புதங்கள் எல்லாம் அப்படியே உணர முடியும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. நான் பேக் கேமராவில் காமிக்கிற அந்த மேகம், அதுக்கப்புறம் இந்த சன்ரைஸ் ஆகிறது சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் வந்து வருத்தத்தோடு தான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். ஏன்னா அது கம்மி மெகா பிக்சல் தான். நம்ம ஐசைட்டில் நம்ம பார்வையிலேருந்து பார்க்கும்போது வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு பயங்கரமான காட்சியாக தெரியுது. சன் வந்து இன்னும் ரைஸ் ஆகலை, அந்த பாயிண்ட்டில் தான் ரைஸ் ஆகும். ஸோ இந்த ஃபாக் வந்து அந்த மேகம் வந்து பார்த்திங்கன்னா சூழ்ந்திருக்கிறது சும்மா வேறு. ஆனால் ரோடு இதில் தானே வந்தோம்.
இங்கே போனால் கூட அந்த இங்கே ஒரு வேப்பமரம் மாதிரி ஒரு 5-6 பைன் மரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் கூட அது நல்லா அந்த மேகங்கள் தெரியும் நமக்கு. அதில் வல்லதான், அதில் போகணும், அந்த கிராமத்துக்குள்ளே போனோம்னா அதுக்குள்ளே போகணும். அதுக்கு அந்த டெம்பிள் போட்டு முருகன் கோயில் போட்டிருந்தது இல்லை, அதில் போகணும். ஆனால் அங்கே போனோம்னா வேணான்னா அந்த இதெல்லாம் நீட்டாக ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த கட்டுக்கட்டாக அந்த விவசாயம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். அதான் நான் டாப் வியூவுக்கு போகணும். இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்குறோம்ல, அதே அங்கேருந்து பார்த்தா நீட்டாக தெரியும்ல. நிலம் எங்கே இருக்கு? எங்கே? இங்கேண்ணா? இங்கேண்ணா? அட இங்கே தெரியல, எனக்கு மரம் மறைச்சிக்கிச்சுண்ணா. நிலம் தெரியலண்ணா. அப்படியே வெயிலும் அடிக்கிறதுக்கு வரத்துக்கு, வெயிலும் அடிக்கிறதுக்கு இதாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அங்கே போகிறதுனால நான் இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஒரு மான் வண்டி ஸ்லோ பண்ணிடணும். கீழே இருந்து வருது மான் மேலே கீழே கீழே இருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். போகுதா? வாங்க காட்டு மானுங்க. கத்துதுரா சாமி, என்ன சவுண்டு போடுதுரா, தெரிச்சிருச்சுண்ணா. அது போட்ட சவுண்டை பார்த்தியாண்ணா? மக்களே, நம்ம பூம்பாறைன்னு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு 2 மான் பார்த்தோம், ஒரு பெரிய காட்டு மான், அப்புறம் ஒரு புள்ளி மான் பார்த்தோம். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் இன்னும் பூம்பாறை போகலை, பூம்பாறை பேசிகிட்டு இருக்கேன் ஒழிஞ்சு இன்னும் இவ்வளோ தூரம் காமிக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டு. ஆனால் இங்கேன்னு ஃபோட்டோ எடுத்துக்குமா? இங்கே ஃபோட்டோ எடுக்குமா? ஆனால் இங்கேன்னு ஃபோட்டோ எடுக்கல, நான் வண்டியே வராதுண்ணா. மரம் இருக்குல்ல, அந்த ஈக்லிப்டஸ் மாதிரி பெருக்களே. திரும்பவும் சொல்கிறேன், நான் இன்னும் பூம்பாறையில் தான் இருக்கேன். நான் வந்து இன்னும் அந்த தூதூர் ஃபால்ஸ்க்கு போகலை. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. மேன் ஹலோ சொல்லுங்கள் மேன் ஹலோ சொல்லுங்கள் மேன். ஹாய். ஸோ பயங்கரமான ஃபாரஸ்ட் மாதிரிலே தான் இருக்கும். இவங்க சுற்றி காமிக்கிறேன், ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் தான். அப்படியே சும்மா பயங்கரமான ஒரு வியூ நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஃபாரஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சும்மா வேறு லெவல் வியூவு. சன் அந்த இடத்துல ரைஸ் ஆகுது, நம்ம பார்க்க முடியாது, ரைஸ் ஆகிடுச்சு. சரி மக்களே, கூக்கல் லேக்கு, அதாவது இந்த ரோட்டில் போனீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் வந்து கூக்கல் லேக் இருக்குது. ஆனால் இப்போ எப்போனா போகணும்? தூத்தூர் ஃபால்ஸ் மேப் பாடுறா. கூக்கல் லேக் போகிறதுக்கு இதில் தான் போகணும். ஸோ இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸு. லொக்கேஷன் வந்து அருமையாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக வேணும், இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இயற்கையோடு ஒன்றி கேசணும். இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலியோடு தான் வந்தோம். எங்களோட வரலன்ட்டாங்க, அவங்களாம் ரூமில் இருக்காங்க. நாங்கள் அவங்கலேருந்து இப்போது 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். ஸோ 60 கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்கோம். பிரபண்ண இருக்கார். ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் தான் அந்த தூதூர் ஃபால்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் லைனில் வரேன். மக்களே இங்கே பாருங்க, எவ்வளோ அடர்த்தியான டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, சும்மா பயங்கரமாக இருக்குது. கொடைக்கானலில் நாங்கள் வந்து கூக்கல் லேக்குக்கு போயிட்டுருக்கோம். லேக்குக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது. சும்மா வேறு லெவல். எனக்கு இது மேலே சொல்ல முடியாது. வீடியோ பார்க்குறீங்க, இது மாதிரி வீடியோ வேணுனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஓட்டம்னு ஓடிட்டே லெஃப்ட்டில் பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட்டில் லேக்கு. ஸோ இது ஒரு லேக்கு. ஆனால் இந்த லேக் கிடையாது, இன்னொரு லேக், பெரிய லேக் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மான், இன்னும் நேரம் வந்தோம்னா இந்த மான் யானையில வந்து தண்ணி குடிக்க வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக. மேபி இப்போ குடிக்க வராது, கண்டிப்பாக மதியத்துக்கு மேலாம் வரும். அந்த லேக் பேர் என்னமோ போட்டுருந்துச்சு, போயிடுச்சு. ஃபால்ஸ் மாதிரி ஃபால்ஸ் தண்ணி ஊற்றுதா, இங்கே போகுது தண்ணி, சவுண்டு கேட்குது பாரு. ஸ்லோ பண்ணி அந்த தண்ணி ஊற்றுறத நான் வரும்போது எடுத்துக்கலாண்ணா. நான் இனிமேட்டு எல்லாமே வரப்போ பண்ணி அப்படி ஃபாரஸ்ட்குள்ள ஃபோட்டோ எடுத்து வரும்போது பண்ணிக்கலாம். காசுன்னு எல்லாரும் ஓடாதீங்க. இந்த மாதிரி இயற்கையை வந்து ரசிக்க பழகிக்கோங்க, இயற்கையோட ஒன்றி வாழ பழகுங்க. வந்துச்சுன்னா பரவாயில்ல. இதை விட ஒரு ஆடம்பரம் எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் மிகப்பெரிய ஆடம்பரம். எவ்வளோ பணம் வசதி என்ன இருந்தாலும் இதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஆடம்பரம். ஸோ உங்களுக்கு எப்படின்றது தெரியல. நீங்களும் வந்து இந்த ஆடம்பரத்தை வந்து அனுபவிச்சுட்டு போங்க. இது வந்து ஃப்ரீ தான். மற்ற ஆடம்பரம்னா கூட நம்ம செலவழிக்கணும். இந்த ஆடம்பரத்துக்கு வந்து யாருமே செலவழிக்க தேவையில்லை.
அம்புட்டும் ஃப்ரீ தான் நமக்கு. வாங்க என்ஜாய் பண்ணுங்க. லைஃப்ல ஒரு மெமரியை வந்து எடுத்துட்டு போங்க. அந்த அங்க ஊருக்கு வீடு போய் கேட்டு பார்ப்போம். பொறுமையாக போகும். ஆனால் இங்கே இத்தனை ரெசார்ட் இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய ஊர் இருக்கு கீழே.